ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்து நம்ம குன்றத்தில் வந்துருக்கோம். இந்த காலத்தில் இந்த மாதிரி தராங்களா? அது 5 ரூபாய்க்கு வந்து பரோட்டாவும் கல் தோசையும் தருவாங்க. உண்மையாக டேஸ்ட் வைஸ் சூப்பராக நினைக்கிறேன். நம்ம போய் பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இப்போ வந்து கல் தோசை தான் சுட்டுன்னு இருக்காங்க. அது கல் தோசை இதா கைஸ், 5 ரூபா தாங்க கல் தோசை. நம்ம அண்ணன் தான் மாஸ்டரு, சுட சுட போட்டுன்னு இருக்காங்க. 5 ரூபாய்க்கு இது வரும் கைஸ். பார்த்தீங்களா, பரோட்டா 5 ரூபா, சாப்பாடு 50 ரூபா, தோசை 5 ரூபா தான் கைஸ். அது இல்லாமல் அந்த சைடு பரோட்டா ரெடியான இருக்குது. வாழையில் வச்சு நம்ம தரமாக பண்ணி தராங்க கைஸ். கைஸ் இங்கே வந்து சாம்பார் இந்த மாதிரி எல்லாமே ரெடியான இதுங்க. இங்கே வந்து மீன் வறுவல், அண்ணன் ஓனர் இருக்காங்க. இது என்னதுண்ணா? இது என்ன கறி? ஓ கைஸ், மட்டன்லாம் இருக்குது. மட்டனு என்னது, சிக்கன் தொக்கு இருக்குது. ஓ ஈரல் சிக்கன் இருக்காங்க கைஸ். மீன் இருக்குது கைஸ். தோசை வேறு ரெடியாகின்னு இருக்குது. நம்ம வந்து நம்மளும் சாப்பிட்லாம் கைஸ். நம்ம வந்து 2 தோசை கேட்டு பார்க்கலாம். நான் சாப்பிட 2 கல் தோசைண்ணா. காய்ஸ் தவிர கல் தோசை வாங்கியாச்சு. ஆனால் என்னென்ன குழம்புலாம் இருக்குது? சிக்கன் சேர்வா இருக்குது, சட்னி சாம்பார் இருக்குது. ஓ சிக்கன் சேர்வா இருக்கான், அப்புறம் சட்னி சாம்பார்லாம் இருக்கான். நம்ம சிக்கன் சேர்வா சட்னி சாம்பார்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க. காய்ஸ் சிக்கன் சேர்வா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சமாக போதும். சட்னி சாம்பாருங்க லைட்டாக ஊற்றுச்சு. போதும் காய்ஸ். இப்போ வந்து தோசை வாங்கியாச்சு. பா சுட சுடாக இருக்குங்க காய்ஸ், வேற மாதிரி. 5 ரூபா தாங்க கல் தோசை. வாவ், ரொம்ப வேற மாதிரிங்க, செம்மையாக இருக்கு காய்ஸ். சும்மா 5 ரூபாய்க்கு ஒருத்து. நம்ம கரெக்டாக நம்ம குன்றத்தில் வந்து 4 ரோடு இருக்குது. இல்லைங்களா, 4 ரோடு ஒட்டினா மாதிரியே நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே ஒட்டினா மாதிரி தான் இருக்குது கடை. நம்ம வந்து பைக் ஷோரூம் ஆப்போசிட்லேயே இருக்குங்க கைஸ். நம்ம வந்து 4 ரோட்டில் வந்து ட்ரெண்ட்ஸ் கடை இருக்குல்ல, அது ஆப்போசிட்லேயே தான் இந்த ஹோட்டலில் இருக்குது. மறக்காமல் நீங்களும் வந்து செக் பண்ணிக்கோங்க. கடை பேர் வந்து கைஸ், கடை பேர் வந்து 5ஆம் மாடி விசால்ஸ்னு பேர் இருக்குது. வந்து கம்மி ப்ரைஸாக தராங்க. சாப்பாடெலாம் 50 ரூபா. நம்ம வந்து தோசை 5 ரூபா, அப்புறம் பரோட்டா 5 ரூபா. இதுமாதிரி சூப்பராக போகிறாங்க. அது நம்ம வந்து மட்டனு, சிக்கனு இந்த மாதிரி கிரேவி எல்லாம் சூப்பராக பண்ணுறாங்க. பெஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, நீங்களும் வந்து சாப்பிட்டு போகிறேங்க கைஸ். எனக்கு சாப்பிட 2 பரோட்டா கொண்டோம். சாப்பிட 2 பரோட்டா. ஓகே கைஸ், வந்து இப்போ வந்து பரோட்டா வாங்கியாச்சு. சுட சுட இப்போ தான் ரெடி பண்ணாங்க. அதான் பார்த்தேன் கைஸ். வந்து சேர்வா ஊற்றிக்கலாம், சிக்கன் சேர்வா கூட ஊற்றிக்கலாம் கைஸ். நல்லா சேர்வா தான் பயங்கரமாக இருக்குது. எல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா கூப்பிட்டு வந்து போட்டி வச்சுலாங்க. இது வந்து 50 பரோட்டா சாப்பிட்டு இந்த சூர்யா காமெடிலாம் பண்ணலாம். இங்கே வந்து நிறைய பண்ணலாம் கைஸ். நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா பீஸ் தான். மொத்தம் 5 ரூபாய்க்கு செம்மையாக இருக்குது. பரவாயில்ல, இந்த காலத்தில் ஒன்றும் 5 ரூபாய்க்கு தராங்க. பரோட்டா வேறு மாதிரிங்க. நான் செம பசியாக வந்தேன். இப்போ வந்து பசியில் அடங்கிச்சு. 2 கல் தோசை, ஒரு 2 பரோட்டா, அவ்வளோதாங்க, வயிறு மிச்சு. நீங்கள் கடை எத்தனை வருஷமா? நீங்கள் எத்தனை வருஷமாக கடை வச்சுருக்கீங்களா? 10 வருஷம். 10 வருஷமாக வச்சுருக்காங்க கடை. எப்படி இந்த 5 ரூபா போட்ட உங்களுக்கு சேல்ஸ் ஆகுதா? இல்லை ஸ்கூல் பசங்களுக்கு, காலேஜ் பசங்க பக்கத்தில் அவங்களுக்கு காலையில் மத்தியானம் வருவாங்க, 4 பரோட்டா சாப்பிடுவான்னு.
என்ன விஷயம்னா அந்த ஸ்கூல் பசங்களுக்கோசம் செஞ்சுருக்காங்க. இது வந்து ஒரு 10 வருஷமாக பண்ணிருக்காங்க, நல்லா ரன் பண்ணிருக்காங்க. இன்னும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பரோட்டாலாம் செம்மையாக இருக்குது. கல் தோசை வேறு லெவலுங்க. 5 ரூபா. அந்த ஸ்கூல் பசங்க 20 ரூபாய்க்கு மேலே தாராளமாக சாப்பிட்டு போகலாம். அதனால தான் இந்த கடையை வச்சு நான் ரன் பண்ணுறாங்க. சரி, தேங்க்யூ.